மிகச்சிறப்பான பகுப்பாய்வு திறன் கொண்ட ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்களை சொல்லலாம். ஏன்னா 12 ராசிகள்லேயே அதிக அளவு திறமை உள்ள அல்லது பேச்சு திறமை உள்ள ஒரு அருமையான ராசி இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம். வேலையை ரொம்ப கணக்கச்சிதமாக முடிக்க தெரிந்த ஒரு அருமையான ராசி இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தரை பார்த்த உடனே துல்லியமாக எடைபாடக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா புதன் ஆளக்கூடிய ராசி, அறிவார்ந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் ஈடுபடக்கூடியவங்க, புத்திசாலித்தனம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதோட கூட பேச்சு திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் உணர்ச்சி வசப்படாமல் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொருவரையும் அணுக தெரிந்த ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்களை சொல்லலாம். ராசி மண்டலத்தை பார்க்கும்போது 6வது ராசியாக வரக்கூடியது இந்த கன்னிராசி. இதில் பாகைகள் பார்க்கும்போது 150 முதல் 180 பாகைகள் இந்த கன்னிராசியை குறிக்கக்கூடிய பாகைகள் அமைந்திருக்கு. இந்த ராசிக்காரங்க பகலில் செய்கிற வேலை, பகலில் செய்கிற தொழில் இவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கதிர் நெல்லை எந்தைய மாதிரி அக்னி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி இந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்லலாம். அறிவாற்றல் நிறைந்தவங்க, ஸ்திரத்தன்மை உடைய ஒரு ராசி, நல்ல ஒரு சிந்தனையாளர்கள், உபய ராசி அப்படின்னு இந்த ராசியை சொல்லுவாங்க. இவங்களுடைய உடல் அமைப்பில் குடிக்கும்போது இடுப்பு பகுதியை குடிக்கக்கூடியது இந்த கன்னிராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தண்டுவோட பிரச்சனை, இடுப்பு சம்பந்தமான இடுப்பு வலி, முதுகு தண்டு வலி, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். தெற்கு திசை இவங்களுக்கு ஏற்ற திசை. தெற்குலேருந்து வரக்கூடிய தகவல் இவங்களுக்கு வெற்றியாகவும், ஒரு தெற்குலேருந்து வர தொழில் இவங்களுக்கு அமைந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் குறிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் என 4 கிரகங்கள் வலுவாக அமர்ந்திருக்கு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் ரொம்ப அருமையாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க, தன்னம்பிக்கையோடு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி, ராகு, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அயன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் பிரச்சனை வரப்போதோ அதை முன்கூட்டியே கணிச்சு அதை சரி பண்ணக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. கூட இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சில காரியங்களில் அவசர முடிவு எடுக்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக அறிமுகமில்லாத நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையுது. அதே மாதிரி வெளியூர் பயணம் போகும்போது வண்டியில் போகிறீங்க அல்லது காரில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது. ஏன்னா கண்டகச்சனி காலம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய ஆர்டர்கள் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபடுவீங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணுங்கள். தேவையில்லாமல் பிரச்சனையெல்லாம் வெள்ளங்கள்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் அவசரம் காட்டாமல் பொறுமையாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. பழைய பாக்கியெல்லாம் வசூலில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் வேகம் காட்டுவீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுட்ருக்கீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு புதிய கிளையை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம்.
ஏன்னா ஒரு சிலருக்கு இது வந்து சாதகமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குறது, புதிய எக்ஸ்ட்ரா ஒரு கிளை ஆரம்பிக்கிறது ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய கோச்சார ரீதியான பலன்கள், தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. யாருக்காவது கடன் கொடுத்தீங்க அப்படின்னா அதை திரும்பி கேட்கும்போது ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வரும். கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் இருக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. உறவினர்கள், குடும்ப நண்பர்கள் அல்லது குடும்ப உறவுகளுடைய நண்பர்களுடைய முக்கிய விசேஷங்களில் இந்த காலகட்டத்தில் கலந்துக்குவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்தவங்களை பற்றி பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பெண்கள் எந்த காரியத்தில் ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது. பணம் வரது கொஞ்சம் தாமதமாக இருக்கும். எந்த ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்டு இந்த வாரத்தில் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்களோ அது டக்குன்னு வராமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. டக்குன்னு கிடைக்காம கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். வேலை பளு கொஞ்சம் அதிகம்தான். அதே மாதிரி உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கிறது நல்லது. வீட்டை விட்டு வெளியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது தங்குறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு பல முறை யோசித்து தங்கிறது நல்லது. திடீர்னு ஒரு சிலருக்கு செலவுகள் வரும். அரசியல் சார்ந்த இருக்கிறவங்களுக்கு மேல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சந்தோஷமான சூழ்நிலையில் ஒரு சில உறவுகளால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு மனதில் ஒரு நீண்ட கவலை உறவுகளால் இருந்திருக்கும். அந்த மனக்கவலை கொஞ்சம் குறையக்கூடிய யோகம் இருக்குது. பொருள் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வண்டி வாகனம், பூமி, நிலம் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். கன்னிராசி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த மந்த நிலையெல்லாம் மாறி ரொம்ப உற்சாகமாக சுறுசுறுப்பாக இறங்குவீங்க. எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த கன்னிராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த வேலையில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் முழு கவனத்தோடு இறங்குனீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் வீண் அலைச்சல் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. வாக்கு வன்மையால் ஒரு அளவுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும். எந்த காரியத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் டக்குன்னு இறங்காமல் கொஞ்சம் யோசித்து இறங்குங்க. பொதுவாகவே நீங்கள் யோசித்து தான் இறங்குவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு இறங்க வைப்பாங்க. அதன் மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. எடுத்த காரியத்தை திறமையாக முடிப்பீங்க. அதற்கான உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சுய நம்பிக்கை அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனத்திற்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். எந்த பிரச்சனையில் நீங்கள் இறங்கினாலும் தைரியமாக இறங்குவீங்க. அந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரியாகக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீண்ட நாளாக ஒரு சிலருக்கு மனக்கவலை அதிகமாக இருந்திருக்கும். அந்த மனக்கவலையெல்லாம் தீரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எந்த காரியம் தள்ளி போயிட்டே இருந்ததோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமையும். நல்ல ஒரு சிறப்பான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, முக்கியஸ்தர்களுடைய
உதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கன்னிராசி அன்பர்கள் புதன்கிழமையில நவகிரகங்களை வழிபட்டுடுவாங்க. புதனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுறது மனதுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை எதிர்பார்க்கலாம். அதோட கூட தை மாதம் தைப்பூசத்தன்னைக்கு அந்த முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து காவடி எடுக்கிறதன் மூலிமா அந்த எந்த காரியெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியெல்லாம் உங்களுக்கு வெற்றி அமையும். குறிப்பாக திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை மனதார நினச்சிக்கிட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வேண்டுதல் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கன்னிராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி.